கவரிங் நகையை இங்க கொண்டு வந்து வச்சுட்டு ஒரிஜினல் நகையை எங்க கொண்டு போய் வச்ச? எனக்கு தெரியாது. ஏய், அந்த ஒரிஜினல் நகை எங்க போச்சு? அதுக்கு ஒரு கதை சொல்லவா? அந்த கதை தெரியுமா? அந்த 100 பவுன் நகைய காக்கா தூக்கிட்டு போயிடுச்சு. அதான் கரெக்டா? காக்காவா? காக்கா திருடிட்டு போயிடுச்சுனா என்ன நீ உளற? ஏய், ஆமா, காக்கா தான் தூக்கிட்டு போயிடுச்சு. ஆனா ஒரு காக்கா இல்ல, 2 காக்கா. ஒரு காக்கா பேரு வரதன், இன்னொரு காக்காவோட பேரு செங்கமலம். Am I correct? ரெண்டு காக்காவும் 100 பவுன் நகையை தூக்கிக்கிட்டு கல்லடை குறிச்சிக்கு கிளம்பி போனப்போ அவங்க போன கால் டாக்ஸி பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அந்த 2 காக்காவுக்கும் நான் தான் என் கார்ல லிஃப்ட் கொடுத்தேன். அந்த காக்கா சொல்லுச்சு, சத்யா தான் எங்களை அவசரமா ஊருக்கு அனுப்புறா அப்படின்னு. அர்ஜுன், என்ன உளறிட்டு இருக்க நீ? ஏய், shut up. Just shut up. என்ன முட்டாளாக்காத, என்ன மூர்கனாவும் மாத்தாத சத்யா. நான் அப்புறம் என்ன செய்வனே எனக்கு தெரியாது. இப்ப என்ன சொல்ல வர நீ? ஏய், ஓ சதி திட்டத்தை சொல்றேன்டி. இந்த குடும்ப சொத்தை திருடத்தானே நீயும் உங்க அக்காவும் இங்க டேரா போட்டிருக்கீங்க. அதுக்கு முதல் படியா 100 பவுன் நகையை உன் அப்பா அம்மா கிட்ட கொடுத்து ஊருக்கு அனுப்பிச்சு வச்சிருக்க. சந்தேகம் வரக்கூடாதுன்னு கவரிங் நகையை வாங்கி வச்சுட்டு அப்பாவியா இங்க நிக்கிற. இப்ப என்கிட்ட கையும் களவுமா மாட்டிக்கிட்டேன். உனக்கு என்ன பைத்தியமா? ஏன் நகையை நான் எதுக்கு போலியா மாத்தி வைக்கணும்? அதையே நான் ஏன் அப்பா அம்மா கிட்ட தரணும்? நீ பேசுறதுல ஏதாவது லாஜிக் இருக்கா? நான் இதை செய்வனா? ஏன் இவ்வளவு சீப்பா நடந்துக்கிற? ஏய், இதாண்டி நடந்தது, இதான் உண்மை. சத்தியமா நான் அப்படி எதுவும் பண்ணல அர்ஜுன். அப்படியா? அப்ப ஏன் சவுகார்பேட்டை போன? சவுகார்பேட்டைக்கு நான் எதுக்கு அப்ப 100 பவுன் வர்ற அளவுக்கு கவரிங் நகை வாங்கின? நான் என் ஃப்ரெண்டு என்ன கல்யாணம். ஃப்ரெண்டுக்கு கல்யாணம்?